வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய சிந்தனை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னு டைம் வேஸ்ட் பண்ணாம பார்த்துடலாமா? இது முன்னொரு காலத்துல நடந்த ஒரு அழகான கதை. அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண் தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அப்படி கடவுள் அவளுக்கு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய கடவுளுக்காகவே வளர்க்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட கடவுள் இவங்க ரொம்ப வேண்டி கேட்டனால அன்னாளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய கொடுக்கறாங்க. அந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லி பேரிடுறாங்க. சாமுவேலை அன்னாள் வேண்டிக்கிட்ட மாதிரியே அவன் கடவுளுடைய இடத்துல வளர்றதுக்கு அவனை ஒப்பு கொடுத்தாங்க. அங்க இருந்த ஒரு ஆசிரியர், ஒரு தாத்தா தான் ஏலி அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ரொம்ப நல்ல பையனா, பொறுமையான பையனா, கடவுள் மேல பக்தியா, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிற பையனா வளர்ந்தான் சாமுவேல். இப்படி ஒரு நாள் சிறு வயதுல சாமுவேல் தன்னுடைய அறையில தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குரல் வந்து சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். சாமுவேல் உடனே நம்மள எலி தாத்தா தான் கூப்பிடுறாரோ அப்படின்னு ஓடி போய் எலி தாத்தா கிட்ட கேட்டான். தாத்தா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. உடனே எலி தாத்தா சொன்னாரு, இல்லையே, நான் உன்னை கூப்பிடலையே, நீ மறுபடியும் போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சாரு. மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. திரும்பவும் எலி தாத்தா தான் கூப்பிடுறாரோ அப்படின்னு போய் கேட்டான் சாமுவேல். திரும்பவும் நான் உன்னை கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு. திரும்பவும் கேட்டுச்சு. அவன் போய் தூங்கினப்போ சாமுவேல் சாமுவேல் அப்படிங்கிற அதே குரல். இப்போ புரிஞ்சிச்சு எலி தாத்தாக்கு சாமுவேலை கடவுள் தான் கூப்பிடுறாருன்னு. உடனே சாமுவேலுக்கு எலி தாத்தா சொல்லி தந்தாரு, மறுபடியும் உனக்கு அந்த குரல் கேட்டுச்சுன்னா அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. சாமுவேலும் மறுபடியும் கேட்டப்போ அதே மாதிரி செஞ்சான். இவன் கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா இருந்தனால கடவுள் சாமுவேல் கூட பேசினாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? நீங்களும் ரொம்ப நல்ல பிள்ளையா, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா செஞ்சீங்க அப்படின்னா கடவுள் உங்க கூடயும் பேசுவாரு. அதே சமயம் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுறோம். அப்பதான் நம்ம மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்? அன்னாள் கிட்ட இருந்து கத்துக்கலாம். தனக்கு குழந்தை கொடுத்தா அதை சபைக்கே அர்ப்பணிக்கிறதா சொன்ன அன்னாள் அதே மாதிரி செஞ்சாங்க. அதனால கடவுள் அவங்கள இன்னமும் ஆசீர்வதிச்சாரு. நம்மளுடைய லைஃப்ல இந்த 2 வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.